நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறுத்துப்பா. எவ்வளவு ஆச்சுப்பா? மீட்டருக்கு மேல போட்டு கொடுங்கம்மா. மீட்டருக்கு மேலையா? அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க முடியாது. இந்த புடி வெச்சுக்கோ. இன்னும் 10 ரூபா கொடுமா. அதெல்லாம் முடியாது, கட்டுப்படி ஆகாதுமா. நீ வேணா செலவுக்கு எனக்கு 10 ரூபா கொடு. சும்மா எதுவும் தெரியாத மாதிரி ஏதேதோ பேசிட்டு இருக்கப்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பிரியா, அம்மா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, என்ன எதுக்கு இங்க கூப்பிட்ட? அம்மா இது பியூட்டி பார்லர்மா. சரி, அது இருக்கட்டும். அதுக்கு ஏன் என்ன இங்க கூப்பிட்ட? நம்ம ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் தான். ஏன் ஸ்டைலையா? என்னடி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன, இப்ப என்னடானா ஸ்டைல் அது இதுன்னு பேசுற? அம்மா ஒரு நிமிஷம் இருமா. எங்க பாரு. என்னது இது? சாவி கொத்து? இது சக்கரவர்த்தி குடும்பத்தோட சாவி கொத்து. பிரியா, இது அந்த சித்ராதேவி வச்சிருந்த சாவி கொத்து தானே? உன் கைக்கு எப்படி வந்துச்சு? பிரியா, திருடிட்டு வந்துட்டியா? மா நான் ஏமா திருட போறேன்? இது அந்த சித்ராதேவியே கொடுத்தது. எதுக்கு உன்கிட்ட கொடுத்தாங்க? சொல்றேம்மா. அதுக்கு தானே உன்னை வர சொன்னேன். வெறும் புடவைய வாங்கி கொடுத்துருக்க, ராமண்ண மாதிரி காஸ்ட்லி நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. போனா நீ எடுத்த முடிவுல சீதாவுக்கு விருப்பமா சுமித்ராவுக்கு விருப்பமாங்கிறது முக்கியம் இல்ல, உனக்கு விருப்பமாங்கிறது தான் முக்கியம். நீ மனப்பூர்வமா தான் பிரியா கிட்ட குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சியா? மனப்பூர்வமா தான் கொடுத்தேன். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அத்தை? சந்தேகம் இல்ல சித்ரா, நீ பிரியா கிட்ட எதுக்காக குடும்ப பொறுப்பை கொடுத்தேன்னு எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு. பிரியா அப்படி பேசிட்டா அதனாலதான் கொடுத்தேன்னு நீ சொல்லலாம். ஆனா எதையும் அவ்வளவு சீக்கிரமா நீ யாருக்கும் தரமாட்டியே, அதனாலதான் கேட்டேன். அத்தை, சீதா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன்னு எல்லா வேலையும் அவளுக்கு கொடுத்தேன். பிரியாவும் இந்த வீட்டு மருமக தான், அதனால மேனேஜ் பண்ற வேலைய அவளுக்கு கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ சீதாவுக்கு குடும்ப பொறுப்பை கொடுத்திருக்கலாம், ஆனா சாவி கொத்த கொடுத்தது இல்லையே. அதுக்கு காரணம் சீதா. அவ ஒண்ணும் தெரியாதவ. எந்த விஷயமா இருந்தாலும் நாம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவ செய்வா. அதனாலதான் வேலையை மட்டும் அவகிட்ட கொடுத்தேன். மேனேஜ் பண்ற பொறுப்பை அவளுக்கு கொடுக்கல. ஆனா உன் மருமக பிரியா படிச்சவ.
அவ எந்த தப்பும் பண்றதே இல்லைன்னு நீங்க எல்லாரும் நம்புறீங்கல்ல? உங்க நம்பிக்கையை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சாவி கொத்தையும் அவகிட்ட கொடுத்தேன். அவளுக்கு நாம எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கலன்னு வேற அவ சொன்னால, அதனாலதான் கொடுத்தேன். பாக்கலாம் எப்படி மேனேஜ் பண்றான்னு. சித்ரா, பிரியா அப்படி பேசுனதால எங்க மேல எந்த வருத்தமும் இல்ல தானே? இப்போ ஒன்னும் கெட்டு போல சித்ரா. நீ சரின்னு சொன்னா நான் உடனே சாவி கொத்த வாங்கி உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஏன் சுமித்ரா இப்படி பேசுற? ஓ மருமக மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்ல, பிரியா ரொம்ப சின்ன பொண்ணு, அனுபவம் இல்லாதவ. அவளால இந்த குடும்ப பொறுப்பெடுத்து நடத்த முடியுமா? ஏன் முடியாது? அவ கல்யாணம் பண்ணி சக்கரவர்த்தி வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்லனா அவளுக்கு கத்து கொடுக்கறதுக்கு நாமெல்லாம் இல்லையா என்ன? அத்தை, நான் சொல்றது சரிதானே? எப்படிமா என்னோட சாமர்த்தியம்? கலக்கிட்ட மகளே, உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. மா, இந்த சாவி கொத்த வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருமா. சரி சரி, இந்த சாவி கொத்துல அவங்க பணம் வச்சிருக்கிற லாக்கர் சாவி இருக்கும் தானே? இருக்கலாமா? ஏமா? இல்ல, லாக்கர் சாவி இருந்தா உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அது தேவைப்படும் போதெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லையா? கரெக்ட்மா. இன்னைக்கு போய் உடனே செக் பண்ணிடுறேன். பிரியா, நீ எப்பப்ப பணம் எடுக்கிறியோ அப்பப்ப எனக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்துக்கிட்டே இரு. கொஞ்சம் என்னமா, லாக்கர்ல இருக்கிற எல்லா பணமே இனி நம்ம பணம் தான். இவ்ளோ நாளா நம்ம 2 பேரும் என்னென்ன ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கலாமா? கண்ணு குட்டி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுமா? சரி சரிமா, வா உள்ள போலாம் வா. ஐயோ, இந்த மாதிரி ஆக்கிடுவாங்களா? வேண்டாம்பா. இது நல்லா இருக்கு. பிரியா, பிரியா, கதவை தரமா? அம்மா மாமா வா. ஹாய் மேடம், வாங்க. எங்க 2 பேருக்கும் ப்ளீச் அண்ட் ஃபேஷியல் பண்ணனும். டேக் யூ சீட் மேடம். உட்காருமா. ப்ளீஸ் கம் சிட் ஹியர். அம்மா, என்னடி இது? அம்மா, யோ மூலத்தை வாங்காதம்மா. கரெக்டா உட்காரு. ஏன் பிரியா, இது இப்படிதான் ஆடுமா? பாத்ரூம் கழுவும் போது ப்ளீச்சிங் பவுடர் போடுவோம்ல, அத முகத்துல போடுவாங்களா? ஐயோமா, இது ப்ளீச்சிங் பவுடர் இல்லம்மா, இது முகத்தை அழகுபடுத்துற கிரீம். ஓ அப்படியா? ஆமா, சும்மா உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க இயரிங்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க. பிரியா, என்ன சொல்றாங்க இவங்க? கம்மல கழட்ட சொல்றாங்கம்மா. எதுக்கு? அதெல்லாம் முடியாது. ஐயோ, ப்ளீச் போடணும்லம்மா, அதுக்கு தான். ஓ, அதுக்கு கழட்டணுமா? ஆமா, கழட்டு. சரி, இதுல கழட்டி என் கண்ணுக்கு தெரியற மாதிரி வைங்க. இங்க வைங்க, இங்க வைங்க. ஏண்டி, அழகுபடுத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி ஒன்னொன்னையா கழட்டிட்டு இருக்கா? ஐயோமா, அப்படிதாம்மா இருக்கும். முடிக்கிறப்போ கரெக்டா இருக்குமா? சரி.
ஐயோ, என்னடி இவங்க பொட்டல எடுக்கறாங்க? ஒண்ணு இல்லம்மா, திருப்பி வச்சு விட்டுருவாங்க. உன்கிட்டயே இருக்குல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தினேஷ் என்னமோ அந்த பிளாக்மெயில் பண்றவனுக்கு அண்ணன் கொடுத்த இந்த நெக்லஸ கொடுத்துடுன்னு சொல்றான். ஒருவேளை நான் இதை கொடுத்துட்டா அம்மா வந்து மறுபடியும் இதை கேட்டா நான் என்ன பண்றது? ஓகே, இது அண்ணன் எனக்கு கொடுத்தது. இதையே அம்மா கேட்க போறாங்க. இது எனக்கு சொந்தமானது, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனையில இருந்து நாம தப்பிச்சா போதும். கல்பனா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? கையில என்ன? அது நெக்லஸ்மா. ஓ, நெக்லஸ் எடுத்து உள்ள வைக்க போறியா? வேணாம், அதை என்கிட்ட கொடு. இல்லம்மா, பரவாயில்ல, நானே பத்திரமா வச்சுக்கிறேனேம்மா. இங்க பாரு கல்பனா, இந்த நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லியானது. கொடு, நானே வச்சுக்கிறேன். இல்லம்மா, இது கல்பனா, உனக்குன்னு நான் கொடுத்த நெக்லஸை நீ என்ன பண்ண? நீ பாலிஷ் பண்ண கொடுத்து அதை மறந்துட்டு சீதா கிட்ட தான் கொடுத்தேன்னு சொன்ன. நல்ல வேளை, நீ பாலிஷ் கொடுத்த நகைய அந்த நேரத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால சீதா தப்பிச்சா. உனக்கு வர வர ரொம்ப ஞாபக மருதி ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் இதுவும் ஆயிடக்கூடாது. கொடு, கொடுமா. கல்பனா, இது உனக்கு தான். உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த நெக்லஸ் என்கிட்டே இருக்கட்டும், சரியா? என்ன பண்றது? அந்த பிளாக்மெயில்காரன் கேட்டா எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, ஒன்னும் புரியலையே. பிரியா, சூப்பரா இருக்குமா. அம்மா, ரொம்ப நல்லா இருக்குமா. சரி சரி, அப்படியே பண்ணு. அப்படிதான். சரி சரி. வெள்ளரிக்காவை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஏண்டி பிரியா, இவ்வளோ வெள்ளரிக்காவை என் மூஞ்சில போட்டதுக்கு என் கையில கொடுத்திருந்தா அதுல உப்பையும் மிளகா பொடியும் போட்டு சூப்பரா சாப்பிட்டுருப்பேனே. ஐயோ மா, பேசாம இருமா. இத வச்சுட்டு பேச கூட முடியல. ஐயோ.
மேம் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இருங்க. சரிம்மா. என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ பிரியா, என்னடி இது? ஐயோ ஏய் பிரியா, என்னடி இது? ராக்கெட்ல போற மாதிரி மண்டையில மாட்டி வச்சிருக்காங்க. ஐயோ சூடு வேற தாங்க முடியல. இது வேற சும்மா இரு. ஒழுங்கா பேச கூட முடியல. வெள்ளரிக்காய் கண்ணுல வைமா. ஐயோ சீதா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிடுவேன் அத்தை. சரி, சீக்கிரம் முடி. சீதா, எவ்வளவு நாளா நீ என் மருமகன்னு என் தலை மேல வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் உன்கிட்ட கொடுத்த. ஆனா அதை நீ புரிஞ்சுக்கல. இப்ப நான் பிரியாவுக்கு குடும்ப பொறுப்பை கொடுத்திருக்கேன். ஒருவேளை அவ பொறுப்பா நடந்துக்கிட்டானா உன் விஷயத்துல நான் எடுத்த முடிவு தப்பாயிடும். எல்லார் முன்னாடியும் தலை குனிற நிலைமை வந்துடும். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. உன்னை மன்னிக்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என் பையன் எப்படியெல்லாம் வாழணும்னு நான் நினைச்சிருந்தனோ அதெல்லாம் நடக்காம போச்சு. அதான் வருத்தமா போச்சு. அம்மா, இன்னைக்கு என்னம்மா சமையல் பண்றது? என்ன ஏன் கேக்குற? அதான் குடும்ப பொறுப்பை பிரியா ஏத்துட்டு இருக்காளே, அவகிட்ட போய் கேளு. அவங்க வீட்ல இல்லையேம்மா. என்னது? வீட்ல இல்லையா? எங்க போனா? தெரியலம்மா. சரி, நீ போ. சீதா, பிரியா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? அது ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போனாங்க. ஆனா எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. சரி, நீ உன் வேலையை பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி இருக்க? இந்த ட்ரெஸ்ஸ கூட மாத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல? ஒன்ன மாதிரியே இருப்ப. இருக்கட்டும், பிரியா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நாமளும் வாங்கி போட்டு பார்க்கணும். மா வாமா. வரேம்மா. மா, என்னடி? என்னம்மா பண்ற? ஒண்ணுல, சும்மா இதெல்லாம் கண்ணாடியில பார்த்தேன். பிரியா,
இதுக்கெல்லாம் எவ்வளவுமா ஆச்சு? ஜஸ்ட் 4000 மா. என்னது? இதுக்கு 4000 ரூபாய் ஆச்சா? ஏண்டி நம்ம வீட்ல ஒரு மாசத்துக்கு மளிகை சாமான் கூட இவ்வளவு ஆகாது. மா, இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு 4000 ரூபாய்ல ஒண்ணுமே இல்ல. இனிமே உனக்கு என்னென்ன காட்டுன்னு மட்டும் பாத்துட்டே இரு. சரி சரி பிரியா பிரியா, இன்னைக்கு காலையில நீ சீக்கிரமா கூப்பிட்டியா? நானும் அவசரத்துல கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப பசிக்குதுமா. பெரிய ஹோட்டலுக்கு போய் ஒரு நல்ல ரவா தோசை மொறுமொறுன்னு வாங்கி தரியா? மா, இன்னும் ரவா தோசை இட்லின்னு பழைய பஞ்சாங்கமாவே இருக்கியே. நீ வாமா, என்னென்ன வாங்கி தரேன்னு மட்டும் பாரு. நல்ல ரெஸ்டாரண்ட் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு மூவி போயிட்டு அதுக்கப்புறம் கால் டாக்ஸி பிடிச்சு உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுற. சினிமாவா? பிரியா, இந்த சத்தியம் ஐநாபுரமோ என்னமோ ஐநாக்ஸ்மா, அதான் அங்கதான் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வந்து படம் பாப்பாங்களாம். நாமளும் அங்க போலாமா? மா, நாமளும் பெரிய பணக்காரங்க தாமா, அங்கே போலாம். அப்படியா? சரி சரி. ஆட்டோ? அம்மா, ஆட்டோ ஆட்டோன்னு கூப்பிட்டு இருக்க, கார்ல போலாம். வா 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 வா. என் பொண்ணு தேறிட்டா. சொல்லாம கொள்ளாம இந்த பிரியா எங்க போயிட்டா? குடும்ப பொறுப்பை ஏத்திருக்கா இல்ல, அதனால இன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பான வேலைய பாத்துட்டு வரதுக்காக போயிருப்பா.